போன வீடியோவோட தொடர்ச்சியாக நேயர்கள் அனுப்பிய கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 7வதாக வரக்கூடிய கேள்வி, பூஜை விரதம் போன்றவற்றை பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமா, ஏன் ஆண்கள் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஆண்களும் கடைபிடிக்கலாம். ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் இந்த காலத்தில் வந்து பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக வேலை செய்கிறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அதாவது விரதம் இருக்கிறதுங்கிறது சாப்பிடாம வேலை செய்கிறதுங்கிறது ஆண்களுக்கு கொஞ்சம் இயலாத காரியங்கிறதுனால மோஸ்ட்லி பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் தாராளமாக அவங்களால விரதம் இருக்க முடியும், சாப்பிடாம இருக்க முடியுங்கிறதுனால பெண்கள் வந்து விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆண்களும் கண்டிப்பாக விரதத்தை கடைபிடிக்கலாம். அவங்களால முடிஞ்சதுன்னா யார் வேணாலும் விரதத்தை கடைபிடிக்கலாம். மகாராஷ்டிராலெல்லாம் அந்த ஆண்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அது மாதிரி யார் வேணாலும் விரதத்தை கடைபிடிக்கலாம். அடுத்த கேள்வி, மாலை நேரத்தில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேயர் கேட்டிருக்காரு. மாலை நேரம்ங்கிறது சந்தியா கால நேரம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் சாப்பிடுவதோ இல்லை இந்த தலை வாருவாங்க பெண்கள், தலை வாரக்கூடாது. அதே மாதிரி படுத்து தூங்கக்கூடாது. லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல வீடு பளிச்சுன்னு விளக்கேற்றி லைட்டெல்லாம் போட்டு நல்ல ஒளியோடு இருக்கணுமே ஒழிய தூங்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வாகனத்தில் பன்றி இடித்து விட்டால் அந்த வாகனத்தை விற்று விடுகிறார்களே, சாஸ்திர ரீதியாக அதற்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. பன்றி இடிச்சா வாகனத்தை விற்கிறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது விலங்குகள்லாம் வந்து இடிச்சதுன்னா, நாயோ வேற ஏதாவது விலங்குகள் இடிச்சதுன்னா அது என்ன வாகனம் என்ன தங்கமாவா மாறிட போகுது? அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு மித்து தான். அப்படி வாகனத்தை விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒழுங்காக ரோட் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிற டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ஓட்டிக்கிட்டு போனாலே வந்து போதும் அப்படிங்கிறதா. சாஸ்திர ரீதியாக அப்படி ஒன்றும் வாகனத்தை விற்கணும் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. இது வந்து அவங்கவுங்க பர்சனல் இது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்தது, திருஷ்டி கழிக்க ஏற்ற முறை என்ன, எந்த நாளில் திருஷ்டி கழிக்கலாம் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அதாவது திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஏற்ற முறை என்ன அப்படின்னா, கற்பூரம் சுற்றி இது பண்ணுவாங்க, அல்லது உப்பை வைத்து திருஷ்டி கழிக்கலாம், அல்லது தேங்காயை வச்சு திருஷ்டி கழித்து அதை உடைக்கலாம், பூசணிக்காய் வச்சு அதுவும் திருஷ்டி கழிப்பாங்க. இந்த மாதிரி முறைகளில் திருஷ்டி கழிக்கலாம். மேலும் திருஷ்டி கழிப்பதற்கு ஏற்ற நல்ல நாள் என்ன அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மிக மிக உகந்த நாள். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளையும் திருஷ்டி கழிக்கலாம். அடுத்த கேள்வி, கோவிலில் நவக்கிரக வழிபாடு ஏன் கடைசியாக செய்ய வேண்டும்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கோவிலில் முதல்ல போய் மூலவர் யாரோ அவரை தான் தரிசனம் பண்ணணும். அப்புறம் தேவதைகளை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக நவகிரகத்தையும் சண்டிகேஸ்வரரையும் பைரவரையும் தரிசிக்க வேண்டும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சிவன் கோவிலில் சுவாமிக்கும் நந்திக்கும் இடையில் ஏன் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அதாவது நந்தியும் பெருமானுடைய மூச்சு காற்றால சிவனை வந்து சாமரம் வீசிக்கொண்டே இருக்காரு. அப்படி நம்ம வந்து நந்திக்கும் சிவனுக்கும் இடையில போகும் பொழுது அந்த மூச்சு காற்றானது தடைப்படும். எக்ஸ்கியூஸ் மீ, ரிப்பீட். சிவன் கோவிலில் சுவாமிக்கும் நந்திக்கும் இடையே ஏன் செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. சிவன் கோவில்ல நந்தியம் பெருமான தன் மூச்சு காற்றால சிவபெருமானுக்கு சாமரம் தொடர்ச்சியாக வீசிக்கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். அப்படி நம்ம சுவாமிக்கும் நந்திக்கும் குறுக்க போகும் பொழுது அந்த சுவாச காற்றானது சாமரம் வீசுவது தடைப்படும், அதனால போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கும் நந்திக்கு இடையில மட்டுமல்ல, ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலையும் குறுக்கில் போகக்கூடாது. அதே மாதிரி பெற்றோர் குழந்தைகளுக்கு குறுக்காகவும் போகக்கூடாது.
குரு சிஷ்யனுக்கு குறுக்களையும் போகக்கூடாது, மாடு கன்றுக்கு குறுக்களையும் போகக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நேயர்களே, இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் போடுறோம். தயவு செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.